என்ன பாடா போன கண்ட்ரி இது? நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா ஆளை வச்சு அடிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன ஆவியெல்லாம் வச்சு அடிக்கிறா? தேவையா இதெல்லாம் நமக்கு? வேண்டாம் வேண்டாம், நம்ம கிளம்புவோம். ஊரை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். மணி குழந்தை காயத்ரி, மணி என்னப்பா கூப்பிட்டா? கூப்பிட்டேன் வா. நீ என்ன பண்ற? என்னோட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கும், ஏர் டிக்கெட்டு இதான், இந்தியா திரும்பி போற டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு. என்னப்பா என்னமோ சவால் விட்டுருக்கேன், ஜெயிக்காம போக மாட்டேன்லாம் சொன்னேன், இப்போ திருப்பி போடுங்கிற? வாஸ்தவம் தான், சவால் விட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாம் யோசிச்சு பார்த்தோமா, இந்த ஆத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையை சொல்லல, இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ன்னு. இந்த ப்ராசஸ் உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன். இந்த ஆத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒன்னும் பெருசா இருக்கா மாதிரி நேற்று தெரியல. அப்புறம் நான் எதுக்கு ஏதோ அல்பமான பசங்களோடலாம் சவாலை விட்டுட்டு என் பேரை கெடுத்துப்பானே, போயிட்டு போறதே. அவனே ஜெயிச்சு போட்டவன், அந்த வரத பையன் அவனே ஜெயிச்சு போட்டவன், எனக்கு தான் வந்தது. நான் கிளம்புறேன், நீ டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணு. போ போ போ. பரவாயில்லையே, என் பேரு சொன்னாலே இவ்வளவு கிளாஸ் வருது. வாங்க வாங்க, யார் நீங்க? நேத்து போன்ல பேசுறேன் சார். போன்ல பேசுறீங்களா? நேர்ல கூட வர சொன்னீங்க நீங்க. நான் வர சொன்னேன். ஆமா. யார் நீங்க? சார் நவநீத கிருஷ்ணன் சார். வரீங்களா? அண்ணே மிஸ்டர் நவநீத கிருஷ்ணா. ஆமா. வாங்க வாங்க, கையை கொடுங்க கையை கொடுங்க. ரொம்ப நன்றி சார். நான் தான் வர சொன்னேன். இருங்க போயிடாது, முக்கியமான விஷயம். இருங்க எங்க மணி காயத்ரி, டிக்கெட் போட்டு இருக்கேன்ப்பா. அது அப்படியே ஹோல்ல போடு. நீ வாங்க, நீ வா வா. இங்க வா. சார் பாத்தியா? சார் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாரும் தெரிஞ்சவர் தான். சார் பேரு மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன். அதான் இருக்கானே, ஆகாஷ் நவநீத கிருஷ்ணன். அவனோட அப்பா நவநீத கிருஷ்ணன். போன் பண்ணிருந்தேன், நான் தான் போன அட்டன் பண்ணேன். வாங்கோ, உங்க பையன் இங்கதான் இருக்கான், முதல்ல என்ன வந்து பாருங்கோ, நான் அப்ப எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். என்ன காயத்ரி, உங்க அப்பா தோத்துவே போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க நடக்கிறத வச்சு பாக்குறச்சு உங்க அப்பா தோக்குற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில உங்க அப்பா தான் ஜெயிக்க போறான் பாரு. சார் நவநீத கிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார். என்ன இது கையில? ஒண்ணும் இல்ல சார், நம்ம பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்தேன். என்ன சர்ப்ரைஸ்? அதான் சார் பொண்ணு பார்த்திருக்கேன். நம்ம ஆகாஷ் தான். ஓஹோ. பொண்ணு கூட இங்க அமெரிக்கால தான் இருக்கா. ஏதோ புளோரிடால வேலை பார்த்துட்டு இருக்கானா. சரி பையனை பார்த்துட்டு அப்படியே பொண்ணு போட்டோவை கொடுத்துட்டு கூட்டு போய் காட்டலான்ட்டு வந்தேன் சார். அப்படியே இருக்கானா உள்ள? இருக்கா. அவன் இன்னும் உள்ள போக வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சார் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கடா. சார் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேடா. கேளுங்க சார். பாருங்க, நான் ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார மாதிரி கேள்வி கேட்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், கேளுங்க. நீங்க எனக்கு அப்படி கேட்டதான் பிடிக்கும். பிடிக்குமா? நான் உரிமையோட கேட்பேன், பரவாயில்லையா? கேளுங்க சார். பரவாயில்ல கேளுங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? ஓய் என்ன சார் உரிமையா கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன ஏன் சார், உங்க பையன் வாழ்க்கை ஃப்ளட்ல போயிட்டு இருக்கு, அவனுக்கு ஃப்ளாரிடால இருந்து பொண்ணு கேட்கறதா? ஓய், முதல் கல்யாணமே இன்னும் முடிவு போறல, அதுக்குள்ள அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஓ, கல்யாணமான விஷயமே உங்களுக்கு தெரியாதா? நல்ல ஃபாதர், நல்ல சன், நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றேன். ஆகாஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, கல்யாணம் ஆனது மட்டும் இல்ல, அவன் இந்த வீட்டுல எப்பேற்பட்ட மனுஷனோட எப்பேற்பட்ட ஒரு சூழலை வாழ்ந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இருக்கும், கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்பா மைக்கேல், அண்ணா மைக்கேல், இருமா வரட்டும், சார் பார்க்க வேண்டாமா? வாங்க மைக்கேல், வாங்க. அழுதே குழந்தை வந்துட்டாரா? சந்தியா வந்துட்டா, வெரி குட். சார் இவர் தான் மிஸ்டர் மைக்கேல்.
ராஜேந்திர கிருஷ்ணன். ஆமாமா, இந்த குழந்தை சந்தியா. ஓ அப்படிங்களா, வணக்கம்மா. சார் மைக்கேல் சந்தியா. ஆமா சார், ரெண்டு பேரும் கலப்பு திருமணமா? கலப்பு, ஆனா திருமணம் இல்ல. ஆமா சார், அவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் இல்ல, ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரே ரூம்ல ஒண்ணா தங்கி இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். எப்படி சார் பாசிபிள் இது? ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ரூம்ல, how is it possible? இதே தான் சார், இதே தான். உங்களோட பயங்கரமான எமோஷன்லாம் கொடுத்து, மாடுலேஷன்லாம் கொடுத்து, ஷாக்கெல்லாம் கொடுத்து கேள்வி பார்த்தேன். ஒண்ணு தேரல. பதிலுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டார், புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டதா நினைச்சு ஒரு கேள்வியை கேட்டேன். கேட்டேன் அதாவது சார், நம்ம ஊர் திருப்பதியில பாலாஜி 7 மணிக்கு மேல இருக்க, தாயார் கீழே திருச்சானூர்ல இருக்கா. நீங்க என்ன ஆக்சுவல் சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஆனா ஒரே ரூம்ல இல்ல, அவங்களுக்குள்ள சண்டையா, டைவோர்ஸான்னு கேட்டார். அறிவு கட்ட முண்டம் சார். என்ன சார் திருப்பியுமா? உங்களே இல்ல அம்பே வாய். அன்னைக்கு கேட்டிய ஒரு கேள்வி, அப்பவே உடனே பதில சொல்லிருப்பேன். ஆனா அப்பவே சொல்லியிருந்தா நோக்கு நேக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு எப்பாவது டைம் கிடைச்சதுன்னா இந்தியாவுக்கு வா. இந்தியாவுக்கு வந்து 7 மலை ஏறி போய் பாரு. பாண்டாண்டா கண்ணா, அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்தியா கூட வர வேண்டாம், நேரா போ பிட்ஸ்பர்க்கு. அங்க பெருமாள் இருக்கார், அங்கேயும் போய் அவரோட விக்கிரகத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாரு. அவருடைய விக்கிரகத்தை பார்த்தேன்னா அவருடைய ஹிருதயத்துல பூமாதேவியும் தாயாரும் அவருக்குள்ளேயே இருப்பாடா கண்ணா, பிரிஞ்சு இல்லை, அவருக்குள்ளேயே வாழ்ந்துருக்கா. இதெல்லாம் நோக்கங்க தெரிய போறது. ஏதோ கேள்வி கேட்கணுமே கேட்டு தொலைக்க வேண்டும். சார் சொல்லுங்க சார். அடுத்து நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் மீட் பண்ண போறீங்க. ஆமா, அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சொந்தக்காரனே சொல்லலாமே. ஆமா, கூப்பிடுறேன். அம்மா மாயா இருக்கோட ஆத்துல இருப்பா, இன்னைக்கு லீவு தானே, இருப்பா. மணி, மாயா, மாயா வாமா, வா வா சார். இப்பதான் மாயா, இவன் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது அந்த உறவு முறைய, இது கரெக்டா இருக்கும். இவதான் உங்களுடைய மூத்த மருமகள். உங்க பையன் ஆகாஷ் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப டைவோர்ஸும் பண்ண போறான். சார் ஒண்ணுமே புரியலையா சார்? என்ன சார் நடக்குது இந்த வீட்ல? என்னென்னமோ நடக்குது சார். சொல்லுங்க சார். இப்ப காரியம் பெல் அடிக்குது, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். உட்காருங்க, நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். கமர்ஷியல் பிரேக் மாதிரி உட்காருக்கோ, எங்கேயும் வெளியே போயிடாது. நான் வரேன். வந்துட்டா பாருங்க கதாநாயகன். சார் அவன் தான், அவன் பேர் ஏகன். இது உங்க மருமக மாயா இருக்காளே, அவருடைய வருங்கால கணவன். ஆனா தற்போதைக்கு கள்ளக்காதலன். என்ன சார் புரியல, தலையே சுத்துது. ஏன் சார் கடைசி சீன்ல வந்த உங்களுக்கே தலையை சுத்துது, 7ஆம் சீன்ல இருக்கிற எவ்வளவு சுத்தும்? ஆயிடுது, எல்லாம் முடிஞ்சிருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேரக்டர், ஆனா அந்த ஒரு கேரக்டர் 100 கேரக்டர் சமம். கூப்பிடுக்கோ. நீங்க பெத்தது ஆகாஷ். ஆகாஷா? ஆமா, அவனே தான். கூப்பிடுக்கோ. ஆகாஷ், ஆகாஷ். என்ன ஜாயம், எங்க அப்பா மாதிரி மிமிகிரி பண்றா? அது சரி, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவளே மௌன விரதத்துல இருக்கா. எங்க மிமிகிரி பண்ணுவாவ? ராஜ்கர் வேற யாரு வந்திருக்கான்னு தெரியும். அப்பா நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? ஆகாஷ் நிறுத்துறா. சார் சொல்றதெல்லாம் உண்மையாடா? சத்தியமா உண்மை, சத்தியமா அத்தனையும் உண்மை சார். நீங்க என்ன சார் அவன்கிட்ட கேள்வி கேட்டு இருக்க? என்கிட்ட கேளுங்க சார். இவாளெல்லாம் நம்ம காலம் மாதிரி இல்ல சார். நம்ம காலத்துல நம்ம வீட்டு குழந்தைகள் யாரையா லவ் பண்ணிட்டுன்னு வைங்க, இல்ல ஒருவேளை லவ் பண்ணிட்டுனா நம்மகிட்ட வந்து சொல்லுவா, அப்பாப்பா
இந்த மாதிரி பையனை பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வேலை பார்க்குறான், இவ்வளோ உத்தியோகம் வரும்படி அப்படின்னு சொல்லுவா. நமக்கும் தோதுப்பட்டா கல்யாணத்தை பண்ணி வைப்போம். ஆனா இந்த காலத்து குழந்தைகள் இருக்காளே, இவாளெல்லாம் வேற மாதிரி சார், வேற மாதிரி. இவாளுக்கெல்லாம் யாரையாவது ஒரு பையனை பிடிச்சி போய் நம்ம எதிர கொண்டாந்து நிறுத்தி, சரிம்மா பையன் என்னமா பண்றான் அப்படின்னு தெரியாதனமா ஒரு வார்த்தையை கேட்டப்படாது. உடனே என்ன பதில் சொல்றா தெரியுமா இவாளா? சொல்றான் சொல்றான் வயத்துல எட்டி உதைக்கிறாங்கிறா சார். அவ்வளவு அவ்வளவு வேகமா போயிட்டு இந்த காலத்து ஜெனரேஷன். ஈஸ்வரா, நீங்க என்ன ஈஸ்வரன் மட்டும் கூப்பிடுற பத்தாது, கூப்பிடுங்க அல்லா, ஜீசஸ், புத்தர் எல்லாரையும் கூப்பிடுங்க. அப்ப கூட தேராது இதெல்லாம். ஏய் ஆகாஷ், வாடா. உன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்குன்னு இருந்த ஒரு வீட்டை கூட வித்து யூஎஸ்க்கு அனுப்பிச்சு வச்சேடா. நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கடா, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்ன நம்புங்கப்பா. பா ஆகாஷ், நம்பலாம்ப்பா, நம்பலாம். இந்த நம்பிக்கை இருக்க, நம்பிக்கை அது எரேசர் மாதிரி. தப்பு அதிகமாக அதிகமாக எரேசர் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கிள், இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல நீங்க தலையிடாதீங்க. ஓஹோ, இது உன் ஃபேமிலி மேட்டரா? சோ நான் குறுக்க வரக்கூடாது. சரிடா, உன் ஃபேமிலி மேட்டர்ல நான் குறுக்க வரல. சோ ஆனா இங்க நிக்கிற இவ யாரு? மாயா, உன் பொண்டாட்டி. உங்க ரெண்டு பேர் விஷயத்துல அதோ தொப்பியை சுத்திட்டு இருக்கான கம்னாட்டி ஆனா உங்க அப்பா விஷயத்துல, அதுவும் நியாயமான விஷயத்துல நான் குறுக்க வரக்கூடாதா? விஷயம் தெரியாம பேசாதீங்கப்பா. என்னமா தெரியும்? இன்னும் என்ன தெரிய வேண்டி இருக்கு? அதோ பாவம் மனுஷன் சொன்னாரு, உங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சொந்த வீட்டை கூட வித்து அனுப்பி வச்சா இங்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ ரிலேஷன்ஷிப்ப பேசஞ்சர்ஷிப்பா நினைச்சு ஏத்திட்டு எனக்கே இல்லாம சுத்திட்டு இருக்க. இது அவளோட பிரைவேட் ப்ராப்ளம் பா. இல்லம்மா, இது பிரைவேட் ப்ராப்ளம் இல்லை. எங்களை மாதிரி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோமே, எங்களை மாதிரி பேரண்ட்ஸோட பப்ளிக் ப்ராப்ளம். இதை நான் உங்க சைடுல சொல்லட்டுமா? இதை நான் Facebookல போட்டா எவ்வளவு லைக்ஸ் வரும் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு என்ன? நான் நம்பி ஏமாறதுக்குன்னு இருக்குமே பெத்தவா, உங்களுக்கு என்ன? உங்களை நான் கெஞ்சி கேட்கணும்பா, இதை தோட விட்டுடுங்க ப்ளீஸ். சரி, நான் இந்த பிரச்சனைய இங்கேயே இப்பவே விட்டுடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. ஆமா, உன் படிப்பை விட்டுறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆமா, போதும், நீ படிச்சதெல்லாம் போதும். வா, நம்ம ஊருக்கே வந்துடும், திரும்ப இந்தியாவுக்கு வந்துடும். போதுமா? ஐயோ, இந்த கலாச்சார காக்டெயில்லாம் நமக்கு ஒத்து வராமா? வா போலாம். MS படிக்கிறது என்னோட கனவுப்பா. வாஸ்தவம் தான்மா, வாஸ்தவம் தான். நீ நாளைக்கு படிச்சு பட்டத்தை வாங்கிட்டு அந்த MS-ங்கிற பட்டத்தை உன் பேருக்கு பின்னாடி போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பத்துக்கே கௌரவமா இருக்கும். ஆனா அதுவே நிக்கிறாளே குழந்தை சந்தியா, அவளோட ஆக்ஷன் போறதுக்கு அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, எப்பா அவன் பேர் என்னடாப்பா? ஆல்பர்ட். ஆல்பர்ட். அன்னைக்கு ஆல்பர்ட்னு ஒருத்தன் வந்தான், சந்தியாவை ஆக்ஷன் போனான். நாளைக்கு பீட்டர்னு ஒருத்தன் வருவான்.